நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா டெஃபினேஷன் ஆஃப் சென்ட்ரல் பேங்க். சரியா, டெஃபினேஷன் ஆஃப் சென்ட்ரல் பேங்க் கொடுத்துருக்காங்க. A central bank being generally recognized as a bank which constitutes the apex of the monetary and banking structure of its country and which perform as best as it can in the national economic interest அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா இதில் டிகா, சரியா, டிகா இது வந்து டிகாங்கிறவங்க வந்து சொல்லியிருக்காங்க. He gave a list of 7 functions of central bank which are accepted by majority of economists. என்ன வந்து சொல்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா இதில் மைய வங்கியின் இலக்கணம் ஒரு நாட்டின் பணம் மற்றும் வங்கி கட்டமைப்பின் நிலையமாகவும் தேசிய பொருளாதார நலனுக்காகவும் சிறந்த முறையில் செயல்படும் வங்கி அந்த நாட்டின் மைய வங்கி எனப்படும். சென்ட்ரல் பேங்க்னா என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா மானிட்டரி அண்ட் பேங்கிங் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த இட்ஸ் கண்ட்ரி. சரியா, அந்த கண்ட்ரியோட தேசிய பொருளாதார நலனுக்காகவும் என்னது வங்கி ஸ்ட்ரக்சருக்காகவும் அதே மாதிரி என்ன பண்ணாங்க சிறந்த முறையில் வந்து செயல்படக்கூடிய வங்கியை தான் என்ன பண்ணாங்க ஒரு நாட்டோட பணம் மற்றும் வங்கி கட்டமைப்பின் உச்சநிலை. சரி, ஒரு கண்ட்ரியோட மானிட்டரி பேங்கிங் ஸ்ட்ரக்சர் ஆஃப் மானிட்டரி அண்டு பேங்கிங் ஸ்ட்ரக்சர் ஆஃப் கண்ட்ரி விச் பெர்ஃபார்ம் ஆஸ் இட் என்னன்னு சொல்லி சொல்கிறாங்க பேங்க் அப்படின்னு சொல்கிறாங்க. சென்ட்ரல் பேங்க் சிறந்த முறையில் செயல்படும் வங்கி அந்த நாட்டின் மைய வங்கி என வரைவிலக்கணம் தரப்படுகிறது. மைய வங்கியின் 7 பணிகளை அவர் பட்டியலிட்டுள்ளார். அதே மாதிரி என்ன பண்ணியிருக்காங்க அதோட மெஜாரிட்டி 7 ஃபங்க்ஷன்ஸை என்ன பண்ண எக்கனாமிக்ஸ்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதை வந்து லிஸ்ட் அவுட் வந்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. இதில் வந்து என்ன சொன்னாங்கன்னா ஒரு கண்ட்ரியோட மானிட்டரி அண்ட் பேங்க் ஸ்ட்ரக்சர் வந்து எந்த பேங்க் வந்து சிறந்த முறையில் வந்து ப்ராசஸ் வந்து பண்ணுதோ அதுதான் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா சென்ட்ரல் பேங்க் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி இட் மே பி டிஃபைன்ட் ஆஸ் ஏ இன்ஸ்டியூட் சார்ஜ்டு வித் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் மேனேஜிங் த எக்ஸ்பென்ஷன் அண்ட் கான்ட்ராக்ஷன் ஆஃப் த வேல்யூ ஆஃப் மணி இன் த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த ஜென்ரல் பப்ளிக் வெல்ஃபேர் அப்படிங்கிறாங்க. இதை வந்து யார் சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா கென்ட்டுங்கிறவங்க என்ன பண்ணியிருக்காங்க இதை வந்து சொல்லியிருக்காங்க. பொதுநலன் கருதி மொத்த பணப்புழக்கத்தை எந்த ஒரு நிறுவனம் விரிவாக்குதல் கட்டுப்படுதல் மற்றும் நெறிமுறைப்படுத்தல் பொறுப்புகளை பெற்றுள்ளதோ அதுவே மைய வங்கி என கென்ட் அவர்கள் இலக்கணம் வகுத்துள்ளனர். சரியா, என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க அதை வந்து லிஸ்ட் அவுட் வந்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. அதே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்னன்னு சொல்லிட்டேன் a central bank is the bank in any country to which has been entrusted the duty of regulating the value of currency and credit in that country. Bank of International Statement BIS. எந்த ஒரு நாட்டிலும் அந்நாட்டின் பணப்புழக்கம் மற்றும் கடன் அளவை கட்டுப்படுத்தும் கடமை எந்த வங்கியிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதோ அதுவே மைய வங்கி ஆகும் என பன்னாட்டு தீர்வு வங்கி கூறுகிறது. சரியா, எந்த ஒரு நாட்டில் வந்து அந்நாட்டின் பணப்புழக்கம் அந்த கடன் அளவை வந்து கட்டுப்படுத்தக்கூடிய கடமை வந்து எந்த வங்கிக்கு இருக்குதோ அந்த வங்கி தான் என்னன்னு சொல்லி சொல்கிறாங்க சென்ட்ரல் பேங்க் அப்படிங்கிறாங்க. அதேமாரி ஆரிஜின் ஆஃப் என்னது ஆர்பிஐ இந்திய ரிசர்வ் வங்கியின் தோற்றம் அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி இம்பீரியல் பேங்க் ஆஃப் இந்தியா carried out the note issue and other functions of the central bank. சரியா, central bank in 1926 the Hilton Young Commission or the Royal Commission on Indian Currency and Finance J.M. Keynes and Sri Cable various member made recommendation to create a central bank அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி இந்திய ரிசர்வ் வங்கியின் தோற்றம் இம்பீரியல் பேங்க் ஆஃப் இந்தியா பண வெளியீடு மற்றும் மைய வங்கிக்கான பிற கடமைகளை ஆற்றி வந்தது. இம்பீரியல் பேங்க் ஆஃப் இந்தியா தான் என்ன பண்ண சென்ட்ரல் பேங்க்குக்கு பண வெளியீட்டில் என்ன பண்ணாங்க நிறைய கடமைகளை வந்து என்ன பண்ணிட்டு இருந்தாங்க ஃபங்க்ஷன்ஸை வந்து அவங்க வந்து இஸ்யூ பண்ணுறதில் நோட்டை வந்து இஸ்யூ பண்ணுறதில் நிறைய ஃபங்க்ஷன்ஸ் என்ன பண்ணாங்க இம்பீரியல் பேங்க் வந்து ஹேண்டில் வந்து பண்ணிட்டு வந்துருந்தாங்க. அதுக்கப்புறம் 1926 1926 ஆண்டில் ஹில்டன் யங் நிதியியல் தொடர்பான ராயல் ஆணையம் J.M. கீன்ஸ் மற்றும் சர் எர்னஸ்ட் கேபிள் இதன் உறுப்பினர் இவங்க என்ன இருந்தாங்கன்னா இதில் மெம்பராக வந்து இருந்தாங்க. ஒரு மைய வங்கி உருவாக்க பரிந்துரைத்தது அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி என்ன பண்ணாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவங்க தான் ஒரு சென்ட்ரல் பேங்க் உருவாக்குறதுக்கு வந்து பரிந்துரை வந்து ரெக்கமெண்டேஷன் வந்து பண்ணாங்க அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஆஸ் ஏ ரிசல்ட் ஆர்பிஐ
1934 was passed and RBI launched in operation from April 1, 1935. RBI was established with a share capital 5 crores divided into shares of the 100 each fully paid up. The entire share capital was owned by private shareholder. It had head office was in Kolkata and moved to மும்பை in 1937 அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா இந்திய ரிசர்வ் வங்கி சட்டம் 1934 உருவாக்கப்பட்டு இந்திய ரிசர்வ் வங்கி ஏப்ரல் 1, 1935 முதல் செயல்பாட்டிற்கு வந்தது. சரி, 1934 என்ன பண்ணாங்க, இந்த ரிசர்வ் வங்கி என்ன பண்ணாங்க, அவங்க வந்து உருவாக்கி ஏப்ரல் 1 என்ன ஆச்சுன்னா 1935 அது வந்து செயல்பாட்டுக்கு வந்துச்சு அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்திய ரிசர்வ் வங்கி 5 கோடி மூலதனம் 100 மதிப்புள்ள என்ன சொத்துக்களை வந்து என்ன பண்ணியிருந்தாங்க, முதல்ல வந்து அவங்க வந்து வச்சுக்கிட்டு இருந்தாங்க. சரி, செலுத்தப்பட்ட பங்குகளாக என்னாச்சு உருவாக்கப்பட்டது. பங்கு முதல் தொகை முழுவதும் தனியார் பங்குதாரர்கள் வசம் இருந்தது. அப்போ ஷேர் ஹோல்ட் கேபிட்டல் யார்கிட்ட தான் இருந்துச்சு, அது யார்கிட்ட வந்து இருந்துச்சுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா ஷேர் ஹோல்டர்கிட்ட தான் வந்து இருந்துச்சு, ப்ரைவேட் ஷேர் ஹோல்டர்கிட்ட இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. அதன் தலைமை அலுவலகம் கொல்கத்தாவில் இருந்தது. ஹெட் ஆஃபீஸ் எங்கே இருந்துச்சு, கொல்கத்தாவில். பின்னர் 1937 எங்கே வந்து மாற்றினாங்க, மும்பைக்கு வந்து அதை வந்து மாற்றிட்டாங்க. சரியா, கொல்கத்தாவில் இருந்துச்சு ஹெட் ஆஃபீஸு. அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா 1937 மும்பைக்கு வந்து என்ன பண்ணிட்டாங்க, ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணிட்டாங்க. அதேமாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பாஸ்ட் ரிசர்வ் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் டு பப்ளிக் ஓனர்ஷிப் ஆக்ட் 1948 and took over RBI after paying appropriate compensation to the private shareholder. From January 1, 1949, RBI started functioning as a government-owned central bank of India அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி சுதந்திரம் அடைந்த பிறகு இந்திய அரசாங்கம் ரிசர்வ் வங்கி பொது உரிமைக்கு மாற்றுதல் சட்டம் 1948 நிறைவேற்றியது. சரியா, 1948 வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க வந்து மாற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. மேலும் தனியார் பங்குதாரர்களுக்கு சரியான இழப்பீடு தொகை வழங்கி ரிசர்வ் வங்கி அரசுடைமையை ஆக்கியது. அதேமாதிரி என்ன ப்ரைவேட் செக்டருக்கு அவங்க காம்பன்சேஷனாக என்ன பண்ணாங்க, ப்ரைவேட் ஷேர் ஹோல்டருக்கு ஒரு காம்பன்சேஷன் அமௌண்ட்டை கொடுத்து அந்த ரிசர்வ் பேங்க் வந்து என்ன பண்ணாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டாங்க, அது வந்து மூவ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஃப்ரம் January 1, 1949 RBI started functioning as a government-owned central bank of India. It had 3 departments. The RBI was the Central Bank of Burma until 1947 and the Central Bank of Pakistan until June 48. அதேமாதிரி ஜனவரி 1, 1949 முதல் இந்திய ரிசர்வ் வங்கி அரசுக்கு சொந்தமான மைய வங்கியாக செயல்பட்டு வருகிறது. அப்போது இந்தியா 3 துறைகள் மட்டும் இருந்தது. அப்போது இந்தியாவில் வந்து எத்தனை டிபார்ட்மெண்ட் இருந்துச்சு, 3 துறை மட்டும் இருந்துச்சு. இந்திய ரிசர்வ் வங்கி 1947 வரை பர்மா நாட்டிற்கும் ஜூன் 1948 வரை பாகிஸ்தான் நாட்டிற்கும் மைய வங்கியாக செயல்பட்டது. சரியா, அப்போ எப்போ பர்மாவுக்கு 1947 வரைக்கும், அதேமாதிரி இதுக்கு வந்து என்ன பண்ணாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா ஜூன் 1948 வரை பாகிஸ்தான் நாட்டிற்கு மைய வங்கியாக என்ன பண்ணாங்க, இவங்க வந்து செயல்பட்டாங்க அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா எம்பளம் ஆஃப் RBI. சரி, இதுதான் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எம்பளம், RBIயோட எம்பளம் என்ன, அந்த சிங்கம் வந்து மேலே வந்து அந்த கோகனட் ட்ரீ வர மாதிரி என்னது இது எம்பளம் அப்படின்னது சொல்கிறாங்க. சரியாப்பா, அடுத்தது வந்து என்னன்னு சொல்லி பார்க்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா என்னன்னு சொல்லிட்டு ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் RBI. சரி, ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் RBI. தி ஹெட் ஆஃபீஸ் ஆஃப் த RBI இஸ் சிச்சுவேட்டட் இன் மும்பை. சரியா, சிச்சுவேட்டட் இன் மும்பை. ஹெட் ஆஃபீஸ் வந்து எங்கே இருக்குது, RBI மும்பை. தி சென்ட்ரல் ஆஃபீஸ் ஹேஸ் 33 டிபார்ட்மெண்ட் இன் 2017. சரியா, அதேமாதிரி இட் ஹேஸ் 4 ஜோனல் ஆஃபீஸ் இன் மும்பை, டெல்லி, கொல்கத்தா அண்டு சென்னை, ஃபங்க்ஷனிங் அண்டர் லோக்கல் போர்டு வித் டெப்டி கவர்னர் ஆஸ் தர் ஹெட் அப்படிங்கிறாங்க. இதுமாதிரி என்ன வந்து சொல்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா இந்திய ரிசர்வ் வங்கியின் மத்திய தலைமையகம் மும்பையில் அமைந்துள்ளது. 2017 ஆண்டு முதல் இந்திய மத்திய தலைமை அலுவலகம் 33 துறைகளை கொண்டுள்ளதுங்கிறாங்க. 2017 வரைக்கும் என்ன பண்ணியிருக்குது, இது வந்து சென்ட்ரல் இதில் வந்து ஹெட் ஆஃபீஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்கனாக்கா 33 டிபார்ட்மெண்ட் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க வந்து செயலை வந்து படுத்தியிருக்கிறாங்க. அதேமாதிரி மும்பை, தில்லி,
கொல்கத்தா மற்றும் சென்னை ஆகிய 4 மண்டல அலுவலகம் துணைநிலை அலுவலர்களின் தலைமையில் செயல்படும். அதேமாதிரி என்ன பண்ணாங்க ஜோனல், அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம் ஜோனல் ஆஃபீஸு எங்கே இருக்குன்னு மும்பை, டெல்லி, கொல்கத்தாவில் வந்து இருக்குது. யாரோட கீழே வந்து செயல்படும் டெப்டி கவர்னருக்கு கீழே வந்து என்னது வந்து செயல்படும். இட் ஆல்சோ ஹேஸ் 19 ரீஜனல் ஆஃபீஸ் அண்டு 11 சப் ஆஃபீஸர் 2017. சரி, அதேமாதிரி என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா சப் ஆஃபீஸ் 2017 2017 19 பிராந்திய அலுவலகம் 11 துணை அலுவலகம் ரிசர்வ் வங்கியின் கீழ் செயல்படுகின்றன. சரியா, 11 சப் ஆஃபீஸும் அதேமாதிரி 19 ரீஜனல் ஆஃபீஸ் என்னது அது கீழே வந்து செயல்படுது. இந்த ஆர்பிஐ இஸ் கவர்ன்டு பை ஏ சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்டர். த 21 மெம்பர் போர்டு. சரியா, ஆர்பிஐயில் எத்தனை மெம்பர் வந்துருக்குறாங்கனாக்கா 21. சரியா, 21 மெம்பர் போர்டு இஸ் அப்பாயிண்டட் பை த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. சரியா, அதேமாதிரி ரீஜனல் ஆஃபீஸ் வந்து எவ்வளோ இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா 19. சப் ஆஃபீஸ் வந்து எப்படி இருக்குது 11. பிராந்திய அலுவலகம் 19, துணை அலுவலகம் எதுனா 11. அதேமாதிரி எத்தனை பேர் அங்கே மெம்பராக வந்துருக்குறாங்க 21 பேர். சரியா, அது யார் வந்து அப்பாயிண்ட் பண்ணுறா கவர்மெண்ட் வந்து அப்பாயிண்ட் வந்து பண்ணுறாங்க. சரியாப்பா, அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இந்திய ரிசர்வ் வங்கி மத்திய இயக்குநர்கள் வாரியத்தால் நிர்வகிக்கப்படுகின்றன. இந்திய ரிசர்வ் வங்கி மத்திய இயக்குனர் சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்டர் தான் என்ன பண்ணாங்க வந்து கவர்ன் வந்து பண்ணுறாங்க. அது வந்து யார் வந்து அப்பாயிண்ட் பண்ணுறாங்க கவர்மெண்ட்டு. அதுமாதிரி 21 பேர் 21 உறுப்பினர்களும் இந்திய அரசால் நியமிக்கப்படுகின்றனர். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா அதில் உள்ளவர்கள் பின்வருமாறு. அதில் யார் யார் வந்து இருக்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஆளுநர். சரியா, 1 கவர்னர் அண்டு 4 டெப்டி கவர்னர். 1 கவர்னர், ஒரு ஆளுநர், 4 டெப்டி துணை நிலை ஆளுநர்கள். அப்பாயிண்ட் ஃபார் பீரியட் ஆஃப் 4 years. அவங்களை அப்பாயிண்ட் பண்ணி எத்தனை வருஷத்துக்கு வந்து அப்பாயிண்ட் வந்து பண்ணுவாங்க 4 ஆண்டுகளுக்கு பதவிக்கும் வகையில் நியமிக்கப்படுகிறார்கள். 4 இயர்ஸ்க்கு என்ன பண்ணிக்குவாங்க வந்து அப்பாயிண்ட் வந்து பண்ணிக்குவாங்க அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னாக்கா நெக்ஸ்ட்டு 10 டைரக்டர் ஃப்ரம் வேரியஸ் ஃபீல்டு. 10 டைரக்டர் வந்திருக்காங்க பல்வேறு துறைகளில். சரியா, வேரியஸ் ஃபீல்டுனா பல்வேறு துறைகளிலிருந்து 10 இயக்குநர்கள். 2 கவர்மெண்ட் அஃபிஷியல் 2 அரசு அதிகாரிகள். சரியா, ஃபஸ்ட்டு 21 பேர் வந்து 19 ரீஜனல் ஆஃபீஸ் வந்திருக்கு. 11 என்னது அதேமாதிரி சப் ஆஃபீஸ் வந்துருக்குது. 21 பேர் என்னவாக இருக்கிறாங்க மெம்பராக வந்துருக்குறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து யார் வந்து இருக்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1 கவர்னர், 4 டெப்டி கவர்னர். அதேமாதிரி 4 இயர்ஸ்க்கு ஒரு டைம் என்ன பண்ணுவோம் அப்பாயிண்ட் வந்து பண்ணுவாங்க. அது இல்லாமல் 10 டைரக்டர் அதர் ஃபீல்டு. சரியா, வேரியஸ் ஃபீல்டு. அதேமாதிரி 2 கவர்மெண்ட் அஃபிஷியல் 2 அரசு அதிகாரிகள். அதுக்கப்புறம் 4 டைரக்டர் 1 ஈச் ஃப்ரம் லோக்கல் போர்டு. 4 இயக்குநர்கள் வட்டார வாரியங்களில் இருந்து ஒவ்வொருவரும். சரியா, இப்படி வந்து என்ன பண்ணுறாங்க அவங்க வந்து அப்பாயிண்ட் வந்து பண்ணுறாங்க அப்படிங்கிறாங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன். அதேமாதிரி ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஆர்பிஐ. இந்த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஆர்பிஐ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரிசைன் பணிகள். த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஆர்பிஐ கேன் பி குரூப்ட் அண்டர் தி ஹெட். 3 ஹெட்டை வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா எப்படி வந்து பிரிக்கலாம்னு சொல்லி பார்க்கலாம். த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த ஆர்பிஐ கேன் பி குரூப்டு அண்டர் 3 ஹெட். லீடர்ஷிப் அண்டு சூப்பர்வைசர் ஃபங்க்ஷன், ட்ரெடிஷ்னல் ஃபங்க்ஷன் அண்டு ப்ரொமோஷனல் ஃபங்க்ஷன் சொல்லி நம்ம 3 டைப்பாக வந்து பிரிக்கிறாங்க இதை. சரியாப்பா, இதை வந்து என்ன பண்ணுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அடுத்த கிளாஸில் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். இது வரைக்கும் நடத்தின வரைக்கும் என்ன பண்ணுங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா படித்து வந்து பாருங்கள். இது ரொம்ப இம்பார்ட்டண்டான லெசன். ஜென்ரலாக நம்ம வந்து இதெல்லாம் என்ன பண்ணிக்கணும் அதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கணும். சரியா, பேங்க் நாலேஜ் வந்து நம்மளுக்கு வந்து கம்பல்சரி வந்து இருக்கணும். அப்போ இதெல்லாம் பற்றி என்ன பண்ணிக்கோங்க படிச்சுக்கோங்க. படித்து டவுட் இருந்தால் ஏதாச்சும் இருந்தால் என்ன பண்ணுங்கள் ஃபோன் பண்ணி கேளுங்க. தேங்க்யூப்பா.